இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்னா part 22 how to convert Excel to PDF using Interop package in Visual Studio 2022 code explanation. அதேமாதிரி convert Excel to PDF using Interop package in Visual Studio 22 demonstration. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Visual Studio 2022 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ convert Excel to PDF using Interop package. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூஸிங் system.io using Excel equal to Microsoft Office Interop.excel. ஸோ இதான் இது நம்மளுடைய ஹெடர் ஃபைல்ஸ். இது யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எனேபிள் பேசிக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஃபார் கன்சோல் ரைட் லைன் கஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். system.io யூஸ் பண்ணால் ஃபைல் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸிங் எக்ஸல் யூஸ் பண்ணால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் Interop Excel. ஸோ இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணால் கிரியேட் அண்ட் அலையஸ் எக்ஸல் ஃபார் ஈஸியர் ஆக்சஸ் டு எக்ஸல் Interop கிளாஸஸ். ஸோ எல்லாமே டிபெண்டன்ட் கிளாஸஸ் தான். ஓகேவா, இந்த நேம் ஸ்பேஸ் இது கிளாஸ் ப்ரோம், இது ஸ்டார்டிங் என்வயர்ன்மெண்ட். ஸோ ஸ்டார்டிங் என்வயர்ன்மெண்ட் ஸ்ட்ரிங்.org எதை பேஸ் பண்ணால் கிளாஸ் ப்ரோம் பேஸ் பண்ணியிருக்கும், கிளாஸ் ப்ரோம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் நேம் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிஃபைன் நேம் ஸ்பேஸ் எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட் அண்ட் கிளாஸ் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் மெயின் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சொல்ல வராங்க. சில வந்து ரெண்டு டைரக்டரி கொடுத்துருக்கோம். ஒன்று இன்புட் ஃபோல்டர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஃபோல்டர் கொடுக்குறேன். இன்புட் எக்ஸல்ன்ற ஃபோல்டர் தான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன், அவுட்புட் பிடிஎஃப் ஃபோல்டர் தான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன். அதை என்ன சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் பாத் ஃபோல்டர் கண்டெய்ன் இன்புட் எக்ஸல் ஃபைல் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பாத் ஃபோல்டர் வேர் த கன்வெர்டட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வில் பி சேவ். ஸோ எக்ஸல் ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபைலும் சேவாக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டேரக்டரி வந்து இன்கேஸ் இல்லை அப்படின்னும் போது புதுசாக டேரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து .xlx அந்த ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும் இன்புட் ஃபோல்டரில். ஓகேவா, வேறு எதுவும் ஃபைல் எடுத்துக்காது. ஓகே, ஸோ ரிட்ரைவ் ஆல் .xls ஃபைல் எக்ஸல் ஃபைல் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் த ஃபைல் பார்த்து இந்த எக்ஸல் ஃபைல் அரையில் தான் 1 by 1 சேவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் 10 எக்ஸல் ஃபைல் இருக்குது அப்படின்னா 1 by 1 தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதாவது என்ன சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் டாட் அப்ளிகேஷன் எக்ஸல் ஆப் ஈக்குவல் டு நியூ எக்ஸல் டாட் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸல் ஆப் டாட் விசிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் எக்ஸல் ஆப் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். எதுக்குன்னா ஃபஸ்ட் வந்து கிரியேட் அண்ட் எக்ஸல் அப்ளிகேஷன் இன்ஸ் அந்த எக்ஸல் ஆப் பேஸ் எக்ஸல் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு விசிபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட் தான் சொன்னால பேக்ரவுண்டில் ரன் பண்ணிடுறாங்க. ரன் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து மாற்றுறாங்க. என்னென்னா ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஃபால்ஸ் ஈக்குவல் டு டிசேபிள் ஸ்க்ரீன் அப்படின்னு மேக் இன் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக. ஸோ 1 by 1 வந்து எக்ஸலை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டருக்காக 1 by 1 வந்து இன்டர்னலாக வந்து நம்ம வந்து கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரிங்கிள் ஃபைல் இன் எக்ஸல் ஃபைல் மட்டும் தான் எடுக்கிறாங்க. இது எப்படின்னா லூப்பில் தான் ரன் ஆகும். ஸோ லூப் த்ரோ ஈச் எக்ஸல் ஃபைல் இந்த இன்புட் ஃபோல்டர். ஸோ லூப்பில் ஒரு ஃபைலாக வந்து ரன் பண்ணாமல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸல் டாட் ஒர்க் புக் ஈக்குவல் டு எக்ஸல் ஆப் டாட் ஒர்க் புக் ஓப்பன் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணால் ஓப்பன் த கரண்ட் எக்ஸல் ஃபைல் யூஸிங் த எக்ஸல் அப்ளிகேஷன். ஸோ அதுக்காக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் மட்டும் தான் எடுக்கிறாங்க, ஃபைல் நேம் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, அதை என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் அதாவது சொல்ல வராங்க. ஃப்ரம் த ஃபைல் பாத் யூஸ் டு நேம் த அவுட்புட் பிடிஎஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அவுட்புட் பிடிஎஃப் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் ப்ளஸ் பிடிஎஃப். இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பைன் த அவுட்புட் ஃபோல்டர் பாத் வித் த டாட் பிடி ஃபைல் நேம் ஃபார்ம் த ஃபுல் பாத் வேர் த பிடிஎஃப் வில் பி சேம். அது என்னன்னா உங்களுக்கு அதோடைய ஃபைல் நேம் மட்டும் எடுத்துருக்காங்க. ஃபைல் நேம் எடுத்துகிட்டு அது கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா டாட் பிடிஎஃப் அப்படின்ற நேமில் வந்து சேவ் சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் டாட் எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மட் எக்ஸல் டாட் எக்ஸ் ஃபார்மட் டைப் எக்ஸல் டைப் பிடிஎஃப் அவுட்புட் பிடிஎஃப் பார்த்து. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஐடெக் ஷார்ப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரன் ஆகும். இதெல்லாம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டட் அதோடைய என்னென்னா இன்டர்னல் கிளாஸஸ் இன்டர்னல் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரன் ஆகும். ஓகேவா, இது நம்ம தனியாக கோடு இல்லை, இதில் வந்து ஐடெக் ஷார்ப் பேக்கேஜ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரன் ஆகும். ஓகேவா, ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்போர்ட் ஓப்பன் ஒர்க்புட் பிடிஎஃப் ஃபார்மட் அந்த ஸ்பெசிஃபைட் ஃபார். ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஃபார்மட் எக்ஸல் கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபைட் பாத்தில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக பார்த்து வந்து நமக்கு அதில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக அந்த பாத்தை மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து சேவ் ஆகிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 5 pages இருக்குது அப்படின்னா இந்த 5 pages வந்து முதல்ல ரீட் ஆகும். ரீட் ஆகிட்டு நம்ம இன்டர்னலில் பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து நமக்கு வந்து பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா டாட் பிடிஎஃப்ன்ற நேமில் வந்து நமக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் டாட் பிடிஎஃபில் சேவ் ஆகும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஃபைல் நேமில் கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிஎஃப்னு நேமில் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து ஒர்க் புக் டாட் எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மட் எக்ஸல்
XI fixed format type Excel type PDF output PDF எதுக்கு யூஸ் பண்ணனா export the open output PDF format அடுத்த specified path. ஸோ இதுதான் நம்ம அப்படி பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து எங்களுடைய எக்ஸலில் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் ஒர்க் புக் டாட் க்ளோஸ். ஸோ அது என்னென்னா முடிஞ்சக்கப்புறம் அது அந்த நம்மளுடைய எக்ஸல் வந்து க்ளோஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இன்டர்னலாக கொடுக்குறாங்க. அதனால் என்ன சொல்லலாம் க்ளோஸ் த ஒர்க் புக் வித்தவுட் சேவிங் த சேஞ்சஸ். ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து அந்த நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைல் வந்து நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் அதே சேம் ஃபைல் நேம்லேயே வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கான கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கமெண்ட்னா ஒர்க் புக் டாட் க்ளோஸ் ஃபால்ஸ். ஸோ சேவிங் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கன்சோல் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர். இப்போ ஒரு சிங்கிள் ஃபைல் எடுக்கிறீங்க, சிங்கிள் ஃபைல் ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா கன்வெர்ட்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க. அதை என்ன சொல்லலாம் டிஸ்பிளே எ மெசேஜ் த கன்சோல் ஃபார் ஈச் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல் கன்வெர்ட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் டாட் ஆப்க்யூட். ஸோ நம்ம இப்போது எக்ஸல் ஃபைல் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி இன்டர்னலாக கன்வர்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து கிட் பண்ணிடும். நம்ம அது வந்து தட் இஸ் க்ளோஸ் பண்ணி அதை என்ன சொல்லலாம் க்ளோசஸ் எக்ஸல் அப்ளிகேஷன் ஆஃப்டர் ஆல் ப்ராசஸ் ஆஃப்டர் ஆல் ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ். ஸோ ஆஃப்டர் எல்லாம் வந்து இப்போ 10 ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா 10 ஃபைலும் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸல் ஆப்டை வந்து வெளில வர சொல்லிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணால் இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் ஃபைலில் போது ஒரு எக்ஸல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸல் கொடுக்குறோம் அப்படின்னா வாட்டர் இட்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸல் ஃபைல் கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்புட் ஃபைலில் இருக்கிற எக்ஸலில் வந்து டெலிட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா. டெலிட் த ஒரிஜினல் ஃபைல் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர் ஆஃப்டர் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட்னா ஆல் எக்ஸல் ஃபைல்ஸ் கன்வெர்ட் டு PDF சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய கன்சோல் ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா 10 ஃபைல் கொடுத்துருக்கீங்க, 10மே வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் காமிச்சிங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் ஆர் கன்வெர்ட் டு PDF சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிடும் கன்சோல் ரைட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். பார்க்கலாம் பேசிக் கோட் எக்ஸ்பிளைன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நேம் சைஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ரோ பேக்கேஜ் எக்ஸல் இதை வந்து நம்மளுடைய பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டர் நான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக செக் பண்ணேன். இப்போ கிரியேட் அ ஃபோல்டர், இப்போ டேரெக்டாக அவுட்புட் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக டேரெக்டாக கொடுத்துருக்கோம். கெட் ஃபைல்ஸ் ஃபைல் என்ன ஃபைல்னா .xls ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும், வேறு எந்த ஃபைலும் எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் XLS ஃபைல் எப்படி இருக்குது நம்ம லோயர் வெர்ஷன்லாம் இருக்குல்ல அந்த ஃபைல் அது எடுக்காது, XLSX மட்டும்தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் எக்ஸல் ஆப் இது கொடுத்தோம்னா ஸ்டார்ட் எக்ஸல் பேக்ரவுண்ட் மோடு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்விசிபிள் அட்ரஸ் பார்த்தா நமக்கு தெரியாது உள்ள நம்ம இன்டர்னலாகவே ஓப்பன் ஆகி தான் வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. லூப் த்ரூ த ஃபைல்ஸ் எப்படின்னா ஓப்பன் த ஈச் எக்ஸல் ஃபைல் ஒரு ஃபைலை தான் எடுத்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த கன்வெர்ட் PDF இஸ் எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் அந்த மாதிரி தான் மாறும். சேவ் PDF பார்த்தீங்கன்னா வித் சேம் நேம் இன் அவுட்புட் அவங்க ஃபைலில் கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் ஃபுல்லாக சேவ் ஆகிடும். அந்த க்ளோஸ் அவுட்புட் அதாவது PDF இந்த எக்ஸல் ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸல் க்ளோசஸ் எக்ஸல் ஆஃப்டர் ப்ராசஸிங் ஃபைல் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் நீங்கள் இன்புட் ஃபோல்டரில் வந்து எக்ஸல்எஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னா கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடும். எல்லாமே கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஆல் ஃபைல்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மெசேஜ் காமிக்கும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கோடு உள்ள போயிடலாம். ஸோ இதான் வந்து எக்ஸல் டு PDF கன்வெர்ட்டரோட கோடு இது. ஸோ யூசிங் சிஸ்டம் IO யூசிங் எக்ஸல் ஈக்குவல் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ரோ எக்ஸல் இல்லை இதான் நம்மளுடைய ஹெடர் ஃபைல் இது. நெக்ஸ்ட் இதான் நேம் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து இதான் கிளாஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராசஸ் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்மி ஓப்பன் க்ளோசஸ் ப்ரைஸஸ் இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர். ஸோ இதான் வந்து என்னோடய இன்புட் டைரக்டரி இன்புட் எக்ஸல். நான் இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா இன்புட் எக்ஸல் நேம் கொடுக்குறேன், அவுட்புட் டைரக்டரியில் அவுட்புட் PDF நேம் கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து என்னோடய இன்புட் எக்ஸல்ற இன்புட் டைரக்டரி ஃபைல் இது. ஓகே. இப்போ இன்கேஸ் டைரக்டரி இல்லை அப்படின்னா புதுசாக டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கோட் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அரேயில் தான் வாங்குகிறோம். இப்போ 10 எக்ஸல் ஃபைல் இருக்குன்னா ஒரு ஃபைலாக தான் நம்ம வாங்க முடியும். பேரலாக நம்ம வந்து எடுக்கிறோம், பேரலாக நம்ம கொடுக்குறோன்னா பேரலாக வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சிங்கிள் ஃபைலாக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே. இது எப்படி ரன் ஆகுனா எக்ஸல் டாட் அப்ளிகேஷன் எக்ஸல் ஆப் ஈக்குவல் டு நியூ எக்ஸல் டாட் அப்ளிகேஷன் எக்ஸல் ஆப் விசிபிள் டாட் ஃபால்ஸ் எக்ஸல் ஆப் ஸ்க்ரீனிங் அப்டேட்டிங் ஃபால்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக தான் எடுக்கும். எடுத்துகிட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு நம்மளோட எக்ஸல் ஃபைல் வந்து நம்ம இன்டர்னலாக வந்து ஓப்பன் ஆகிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். கன்வர்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா
ஃபார் ஈச் லூப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் ஈச்சில் ஒரு ஃபைலாக ஸ்டார்ட் ஆகும். எப்படி கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் ஃபைலாக என்னென்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகும். அது கண்டென்ட்லாம் என்ன ஆகுனா, எக்ஸலில் இருக்க கண்டென்ட் வந்து .pdf-ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து .pdf தனியாக எடுத்துகிட்டு எக்ஸல் ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கும். ஃபைல் நேம் எடுத்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் .pdf-ஓட நேம் வந்து சேவ் ஆகும். இதான் வந்து ஒரு ஃபைலாக வந்து நமக்கு சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்சக்கப்புறம் கன்வெர்ட் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து என்ன காமிங்கன்னா, ஒரு root.xls ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபார்மேட்லேருந்து நமக்கு வந்து அவுட்புட் பிடிஎஃபில் வந்துட்டு என்னென்னா பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து சேவ் ஆகும். பிடிஎஃப் ஃபார்ம் சேவ் ஆனதுக்கப்புறம் workbook.close ஃபால்ஸ். ஏன்னா நம்ம இப்போ இன்டர்னலாக வந்து அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆச்சு இல்லையா, ஓப்பன் ஆன ஃபைல் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கன்சோல் ரைட்லேருந்து கன்வெர்ட்டட் அப்படின்னு காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபைல் தான். சிங்கிள் ஃபைல் கன்வெர்ட் முடிஞ்சக்கப்புறம் அடுத்த ஃபைல் எடுக்கும். ஏன்னா அறையில் இருக்குது இல்லையா, அறையில் இருக்கும்போது ஒரு ஃபைலாக தான் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபைல் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபைல், அதுமாரி 4th 5th 6th 7 8 ஃபைல். ஸோ ஃபைல் நேம் ஃபஸ்ட்டு எடுத்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு .pdf-ன்ற எக்ஸ்டென்ஷன் போடணும். ஸோ எல்லாமே இந்த 10 ஃபைலும் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு என்ன காமினா, எக்ஸல் ஆப் .kit நம்ம வந்து .kit பண்ணுறோம். கிட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபார் ஈச் ஃபைல் இன் எக்ஸல் ஃபைல். இது என்னன்னா இன்புட் டைரக்ட்லி நீங்கள் எவ்வளோ .xls ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் எல்லாமே டெலிட் ஆகிடும். அதை என்ன கொடுக்குன்னா file.delete கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் டெலிட் ஆனக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, கன்சோல் ரைட்டில் ஆல் எக்ஸல் ஃபைல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் டு PDF சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் வந்து காமிக்கும். ஸோ இதான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸல் வந்து PDF-ஆக நம்ம வந்து லூப்பில் கன்வெர்ட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் .interop எக்ஸல் இருக்கு இல்லையா, இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா 2016 ஆர் 2017 ஒரு ரீசன்ட் வருஷன் இன்ஸ்டலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முக்கால்வாசி இதில் இருக்கும். நம்ம எக்ஸல் ஃபைல் ஆல்ரெடி MS ஆஃபீஸ் இருக்குது, MS ஆஃபீஸ்லேயே இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து இது தனியாக பேக்கேஜ் வந்து தனியாக நம்ம வந்து இதில் இன்ஸ்டலேஷன் பண்ணோம். நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் புதுசாக வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் பேக்கேஜ் இல்லாமல்னா ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். ஸோ இதை வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச்சில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் C# Windows ஓகே .NET ஃப்ரேம்வொர்க் கொடுத்துட்டேன். ஸோ கன்சோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா C# Windows கன்சோல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் நேம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா Excel to PDF converter using package. கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம்னால லேட் ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து டிஃபால்ட் பேக்கேஜ் நேம் ஸ்பேஸ் இன்டர்னல் கிளாஸ் அண்ட் ஸ்டார்டிங் வைப்னஸ் ஸ்ட்ரிங்லாம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஹெடர் ஃபைலில் வந்துட்டு ஸோ இந்த எரர் ஏன் வருதுன்னா நம்மளோட ஹெடர் ஃபைல் வந்து நம்ம வந்து கொடுக்கல இல்லையா, அதனால் வந்து இந்த எரர் வரும். நம்ம கோடுள்ள போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோடு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல் ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் காப்பி பண்ணிடலாம். ஆல்ரெடி கோடு பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு எந்த எரருமே இருக்காது. ஓகே,
ஸோ நீங்கள் இது போட்டிருந்தால் கூட ஆனால் ஒரு எரர் வரும். ஏன் அப்படின்னா அந்த இன்ட்ரோ பேக்கேஜ் வந்து நம்ம காப்பி ஆகலை. அதனால் டூலில் போய்ட்டு நியூகட்டில் போய்ட்டு நியூகட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரௌஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ரோ .excel அது மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நம்ம எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வர்ஷனில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். பண்ணால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே கோஆர்டினேட் ஆகும். எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜும் நம்ம இன்ட்ராப் .excel இருக்குல்ல, ரெண்டுமே வந்து நம்ம கோஆர்டினேட் ஆகிட்டு தான் நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய கோடில் எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, டூல்ஸில் போய்ட்டு சேவால் கொடுத்துடலாம், ஃபைலில் போய்ட்டு சேவால் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மட்டும் கொடுக்க, என்ன ஃபைல் கொடுக்கலாம்? சிம்பிள் ஃபைல் கொடுக்குறேன், டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் கொடுக்குறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் இருப்பாங்க, சிங்கிள் ஷீட்டில் இருப்பாங்க. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5, டோட்டலாக 5 ஷீட் இருக்குது. 5 ஷீட் ஃபைலை வந்து நம்ம பிடிஎஃபை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஷீட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷீட்டில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே வந்து நமக்கு எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிடும். சிங்கிள் பேஜில் வந்துடும். ஓகேவா? ஷீட் 1 ஒரு சிங்கிள் பேஜ், ஷீட் 2 சிங்கிள் பேஜ், அதுமாதிரி ஷீட் 3 வந்து 3rd பேஜ். ஓகேவா? நம்ம வந்து இப்போ டூல்ஸ் பில்லில் போயிட்டு பில் ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டீபக் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கன்வெர்ட் டெஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆல் ஃபைல்ஸ் கன்வெர்ட் பிடிஎஃப் ஷோ பண்ணி காமிக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம அவுட்புட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா